கரையை கடந்தும் பெஞ்சல் புயல் வலுவிழக்காமல் இருப்பதால் கடலூர் சுற்றுவட்டாரத்தில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார், சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், மேயர் சுந்தரி ராஜா ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லெசிராஜா வழங்க கேட்கலாம். லெசிராஜா, வணக்கம். இந்த ஆய்வு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களை மிரட்டிய பெஞ்சமின் புயல் நேற்று இரவு மாமல்லபுரம், புதுச்சேரியை கரை கடந்தது. பெஞ்சி புயலின் முனைப்பகுதி நேற்று மாலை கரையை கடக்க தொடங்கிய நிலையில் இரவு 11 மணி அளவில் புயல் முழுமையாக கரை கடந்தது. பெஞ்சி புயல் கரை கடந்த போது கடலூர் பகுதியில் பலத்த தரைக்காற்று வீசியது. பலத்த இடங்களில் மரங்கள் முறிந்திருந்தன. இந்த நிலையில் புயல் கரை கடக்கும் பிறகு பலத்த தரைக்காற்று தொடர்ந்து வீசி வருகிறது. காற்றின் வேகம் அதிகமாக உள்ளதால் பாதுகாப்பு கருதி மின்சாரம் இன்னும் வழங்கப்படவில்லை. பெஞ்சி புயல் நேற்று கரையை கடந்துவிட்டு பிறகு கடலூர் வட்டாரத்தில் விடிய மழை கொட்டி தீர்த்து வருகிறது. விடாத பெய்த கனமழையால் கடலூர் சாலைகள் தண்ணீர் ஆறாக ஓடுகிறது. இந்த நிலையில் கடலூர் மாநகராட்சி உட்பட்ட நகரப்பகுதிகளில் பல்வேறு இடங்களில் மழைநீர் சூழ்ந்து குடியிருப்பு பகுதிகளில் புகுந்தது. அதன்படி கடலூர் செம்மண்டலம், மஞ்சக்குப்பம், பாதிப்பு உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார், சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், மேயர் சுந்தரி ராஜா ஆகியோர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது குடியிருப்புகள் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் உள்ளாகி நிலையில் அவர்கள் அடிப்படை வசதிகள் மற்றும் மழைநீர் வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர்.